ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். எவ்வினை விதித்தார் அவ்வினை கொண்டார். தீவினை எல்லாம் இப்பூவிலையில் மாலுமே. நல்லதுக்கு செய்யாமல் கெட்டதெல்லாமே செஞ்சுக்கிட்டு வந்தவனுக்கு நல்லதும் நடக்குங்கிறார் பாருங்க. அது சில நேரத்தில் கெட்ட குணம் கொஞ்ச நேரம் தாங்க இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சொல்கிறாங்கல்ல நல்ல புத்தி, சில நேரம் நல்ல புத்தி தான் இருக்குது, சில நேரம் அலுப்பு புத்தி கெட்ட எண்ணம் எல்லாம் வந்துடுது, தானாக வருங்கிறார். அது எதால் வருது? கண்ணில் பார்த்த பொருளால் வருது. கண்ணில் என்னென்ன பார்க்குறோன்னா அதெல்லாம் வேணுங்கிறான் ஐயா, அதெல்லாம் இவனுக்கு வேணுங்கிறான். அது உனக்கு ஆகாதரா, எக்ஸசைஸாக இருக்குது, எச்சா இருக்குது. அவன் அடுத்தவன் எடுத்துகிட்டு போட்டு அந்த சோறை அவன் தின்னு போகிறான். நீ உனக்குள்ளே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இல்லை அது எனக்கு இருந்தால் தான் நல்லா இருக்குன்றான் ஐயா. இல்லை அது அப்புறம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றான்டே எப்போ அப்புறம் சூடாக கிடைக்கின்றா, இப்போ விட்டுற அவன் வேறவன் சாப்பிட்றான், ஏற்றுக்க மாட்டான். இப்படி சில மனங்கள் எனக்கு வேணும். பொருள் அப்படி தான், அந்த பொருளுக்கு தான் சொல்கிறார். திருவாசகத்தில் சொல்கிறார், புல்லாய் புருடாய் புழுவாய் வல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய். அடுத்த பிறப்பு என்னவா போக போறோம்? அவ்வளவுதான், முடிஞ்சது இந்த பிறப்படி. இந்த பிறப்புல அவ்வளவுதான் டார் எம்பிரான் திருவாசகத்துல. இந்த பிறப்புக்கு மேல இன்னொரு பிறப்பு அப்படி மனிதனா பிறக்க முடியாது. பேயாய் கணங்களாய்ங்கிறார் பாருங்க. அடுத்து வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாதி தாவர சங்கமத்துள். அடுத்து என்னவா பார்க்க போறோம்? பேய் வேற பிறப்பு 7, அதுல நம்ம வேற பிறக்கிறோம். இன்னும் வேற பிறக்கணுமா? பிறந்ததே பத்தினியா தீவனியை அனுபவிக்க பிறந்தமே. கடுகுத்தினி இன்பம், மழையத்தினி துன்பம். எத்தனை இன்பம்? சின்னோண்டு தாங்க இன்பம், ஒண்ணுமே இல்லை. எல்லா இன்பத்துக்கு பின்னாடியும் துன்பம் இருக்கும், மறந்துடாதீங்க. எல்லா இன்பத்துக்கு பின்னாடியும் துன்பம் மறைஞ்சிருக்கும். எல்லா இன்பமும் வெளிப்படையா இருக்கும், எல்லா இன்பமும் ஓப்பனிங்கா இருக்கும், எல்லா துன்பமும் போட்டு 10 போர்வைக்குள்ள மறைஞ்சிருக்கும். இதை நீ போய் பண்ணினா இதெல்லாம் அனுபவிப்ப. எனக்கு உனக்கு எல்லாத்துக்குமே எவ்வளவு ஆசைகள் இருக்கோ அவ்வளோ துன்பம் உண்டு. ஆசைப்பட்டையா உனக்கு துன்பம் உண்டுடி, இது வேணும்னியா அதுக்கு துன்பம் உண்டு. ஏதோ நீ துன்பம் இல்லாமல்லாம் நீ கடக்கவே முடியாது. அடுத்த ஜென்மம் கிடையாது, அடுத்த ஜென்மம் மனித பிறப்பு இல்லைன்னு திருவாசகம் சொல்லுது இல்ல. மாணிக்கவாசகர் சொல்லிட்டார், கள்ளம் காணார் களவு பல செய்வார். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு கள்ளம் படாது செய்யறது கலியுகத்துல. கள்ளம் காணார், யாரும் இந்த கள்ளத்தை பார்க்க மாட்டாங்க. கள்ளம் காண்பார் கள்ளம் ஒழிப்பாருன்னார். டே இறைவன் நீ சேரதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு என்னைக்கு உன் உள்ளத்துல இறைவன் இருக்கிறத நீ உணர்ந்து கள்ளத்தை அறுத்து வாழ்றியோ அன்னைக்கு இறைவன் உனக்கு இந்த பூமியை விட்டு போறதுக்கும் வழி சொல்லுவாராம். புதுமா ரகசியம் பார் சொல்லியிருக்கார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கள்ளம் இல்லாத இருக்கணும், முடியும் உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கிறது உலகத்திலேயே கஷ்டம். பல முறை சொல்லி எழுதிருக்கிறேன், உண்மையா இருக்கிறது உலகத்திலேயே கஷ்டம் சாமி. திருமந்திரமும் சொல்லுது, எவ்வினை காணார் தீவினை இப்பிறப்பால் மூண்டதுவே. இந்த பிறப்பில் உனக்கு தீவினை தாண்டி மூலம். நீ எப்படி போகிறதுங்கிறதா மறுபடியும், எப்படி வாழ்ந்த, என்ன பண்ண, கடைகாலம் உன்னை ரிசல்ட் என்ன, எப்படி போகிறங்கிறதா நீ செஞ்ச பாவ வேணும் புண்ணியம் வேணும், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. கள்ள மறுத்து வாழ்வார் களவு பல இழந்தார். கள்ள மறுத்து வாழ்றதான் இந்த ஞான வாழ்க்கை அப்படின்பார் இறைவன். நம்மெல்லாம் இதெல்லாம் நினைச்சோம்னு வச்சுக்கோ, சோறு சோறா தெரியாதுன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் முடிஞ்சது வாழ்க்கை. சும்மா அது சிற்றின்பத்துக்குள்ள இந்த பேரின்ப இறைவனுடைய நிலைப்பாடு மறைஞ்சிருக்குது. நமக்கு தெரியல. நம்மள 2வது கோல் விடுறதில்லை. கோள்கள் தான் எல்லாத்துக்கும் மூல பரம்பொருள், ஆசைகள் தான் மூல பரம்பொருள். ஆசைகளை யார் ஒருத்தர் உண்மையாக அறுத்திருக்காங்களோ அவங்களுக்கு துன்பம் குறையுங்க. எவ்வளோ ஆசைப்படுறியோ அத்தனைக்கும் துன்பம். இந்த சோறு அளவாக இருக்கும், இவ்வளோ சோறு சாப்பிட்டா அதுலேயும் துன்பம் தான். அதுலேயும் கொலஸ்ட்ரால் பிபி ஏறி கடைசியாக நம்ம நினச்சி பாருங்க, நம்ம எவ்வளோ இன்பம் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ துன்பம் மறைமுகமாக இல்லை நேர்முகமாகவே இருக்குது. எவ்வளோ பண்ணமோ அவ்வளோ இருக்குது. ஆக மொத்தம் எல்லாம் காலக்கணக்கில் குறைச்சிக்கிட்டு என்ன பயணத்துக்கு வந்தோமோ அதை நினச்சிக்கிட்டு எப்படி போகணுங்கிற ஒரு சிந்தனைக்கு போயிட்டோம்னு வச்சுங்களேன். இதுதான் கௌதம புத்தர் சொல்கிறார், ஆசை தான் அழிவுக்கே காரணம்ட்டார். பிரச்சனை நம்ம சன்னியாசிக்கு எந்த துன்பமும் இல்லை, சம்சாரிக்கு துன்பம் இருக்குதா இல்லையா? அது சன்னியாசியும் அவன் உட்காந்துருப்பான், குருன்னு காலை அப்படி தூக்கி போட்டு அவன் பாட்டு உட்காந்துருப்பான்னு வச்சுங்களேன். வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு பார்த்துட்டே இருப்பான். ஏன்டா அவனுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி ஒருத்தர் கால் வச்சுட்டு உட்காந்துருப்பார், ஒரு கல்யாணம் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, மங்கள சிறப்பு இல்லை. அந்த ஆள் சிரிச்சு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. மகா பெரியனுடைய உட்காந்துருப்பார், குருன்னு பார்த்துருக்கீங்களா? சிரிச்சு என்னைக்காவது பார்த்தீங்களா? பார்க்க முடியாதுங்க. பொருளை அறுத்தவனுக்கு என்னடா கோல் இருக்கிறது பெருசு. கோல் எடுத்து வாழ்ந்தவன் என்னடா வாழ்வான்? இறைநிலை காண்பாரு. அவன் யாரு? இறைவனுக்கு சமமானவன். நீ எப்படி போறதுங்கிறத அவன் முடிவு பண்ணிடுவான்.
பொருள் அறுக்கிறேன்னா உனக்கு கோலை அறுத்து விட்டுருக்கணும் முடியாது. கோலை அறுத்தீங்கன்னா பொருள் அறுத்துருவோம், பொருள் அறுத்தீங்கன்னா இறைநிலை காணும்போது போகிறதுக்கு வழி உண்டு. யாரெல்லாம் எந்த விதத்துலையும் யாராலையுமே இப்படி இருந்த உலகத்தில். கோலை இருக்கிறது சாதாரண விஷயமா? கோலை இருக்குன்னா உணவு எடுத்துருக்கணும். நீ வந்து வைரத்தால் பட்டத்திட்டுற மாதிரி இது எப்படி அறுக்கிறத விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமில்ல. ஆசைகள் அறுத்தால் தான் கோல் அறுப்படும். இந்த பூமியை விட்டு எப்படி சாவ போகிறோன்னு யாராச்சும் நினச்சி நம்ம இந்த பூமியில் தவம் பண்ணி ஏதோ கொஞ்சம் இந்த வழியை எதாவது தெரிஞ்சு எப்படி போகிறது பூமியை விட்டு என்னைக்காவது நினைச்சு போகணும். எப்படி போகிறது இல்லை, இருக்கிறதே பெரிய துன்பமாக இருக்குது. போதுன்னு சொல்கிற மனசும் இல்லை. நல்லா தூங்குறோமா, சரி நான் காலையில் 3 இட்லி சாப்பிட்டோம், நல்லா தூங்கினோம், இன்னைய நாள் நல்ல நாள், இன்னைக்கு இறைவன் நமக்கு படைச்ச நாள் நல்ல நாள், எல்லா பொருளும் நல்லா இருந்தது, நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம். என்னைக்காவது நினச்சியா ஃபஸ்ட்டு இந்த நாளில் எல்லா நாளும் புனிதமான நாள்னு ஃபஸ்ட் நினச்சோமா? இந்த நாளை நம்ம இனி வாழ்க்கையில் பெறமாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது நினச்சிங்களா? இன்றைய நாள் எல்லா பூக்களும் மகிழ்ச்சியாக பூக்குது, நம்ம மட்டும் மகிழ்ச்சியாகவே இல்லை. காரணம் ஆசைகளால் தான். அந்த பூக்கெல்லாம் எந்த ஆசையுமே கிடையாது. ஒரு உயிர் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு வந்து சிரிக்கிறதில்ல, அழுகிறதும் இல்லை. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம்னா நம்மலாம் என்ன பிறப்பு சொல்லுங்க. மாடு மாதிரி வாழ்கிற 5 அறிவு உள்ள நம்ம நினச்சி பாருங்க. எத்தனை அறிவு? 5ங்க. 5க்கு நிறையா உதாரணம் சொல்லுவேன். 6வது அறிவு ஞான அறிவுங்க. பகுத்து பார்க்குறதான் 6வது அறிவு. பகுத்து பார்க்குறோம், துணிமணி போட்டுக்கிறோம், யாரும் பார்த்தா வெக்கம், ஐயோ நமக்கு இந்த மானம் போடு இந்த உடம்பை காட்டினா நம்ம மாடு ஏதாவது மானம் போகுது? அதுக்கு மாட்டுக்கு ஏதாவது மானம் இருக்குதா? அது நினச்சிருந்தா நம்ம உடம்புலாம் இப்படி தெரியுதே, மடியெலாம் இப்படி வச்சுருக்கிறோமே, நம்ம ட்ரெஸ் போட்டுக்குன்னு என்னைக்காவது நினச்சா? காரணம் ஏன் நினைக்கல சொல்லுங்க பார்க்கலாம். மனம் எங்களைங்க எதுக்குமே ஆசைப்படாத மாடு. நீ கட்டி போட்டு அடித்தாலும் கம்முனே இருக்கும். மெதின்னு மெதிக்கிற 2 நாளைக்கு தீனி போடல, கம்முனே உன்னை பார்த்துட்டு அன்பாக இருக்குங்க. நம்ம 2 நாளைக்கு பொண்டாட்டி சோறு போடலாம் அவ்வளோ விடுவோம். சோறாக்கள்னா என்னடி ஆகலை, என்னடி லேட்டு தான். மாடு வந்து மடி தெரியுது, அது தெரியுதுன்னா அந்த அறிவு, ஞான அறிவு, பகுத்து பார்க்குற அறிவு. என்ன அறிவு? பகுத்து பார்க்குற அறிவு. புரியுதுங்களா? களவு, கபடம், மனங்கிறதே பெஸ்ட்டாக கிடையாதுங்கிறது. மனம் உள்ளவன் மனிதனே, அவன் தான் பகுத்து பார்க்க முடியும். மனம், நமக்கு மனசு இருக்கா இல்லையா? சொல்கிறாங்கல்ல, மனசு உடம்பை காட்டக்கூடாது, தலையை காட்டக்கூடாது, நெஞ்சை காட்டக்கூடாது, கவுத்தை காட்டக்கூடாது, இதெல்லாம் துன்பம் நமக்கு தான். அதுக்கு எதுவுமே நீ வந்து மனம் எங்காத இடத்துல எப்படியும் இருக்கலாம், ஏகாந்த நிலை. அப்படியே நம்ம எல்லாம் வந்து கற்பனை பண்ணி பாரு. இந்த உலகத்தில் வந்து யாருமே ட்ரெஸ் போட்டுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. மனம் இயங்க வெறுத்துருவெளி என்ன பண்ணுவேன்? எவ்வளோ நேரம் நீ அப்படி இருந்துட முடியும்? சோத்திங்கிறப்ப வாழ்கிறப்ப எவ்வளோ நேரம் பார்த்து கிடச்சே நீ என்ன ஆகிடுவ? ஆசைகள்லேருந்து நீ என்ன பண்ணுவ? வெளியே போயிடுவேன். பாட்டியும் பார்க்குறோம், வயசு பிள்ளையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். உனக்கு பார்த்து அதுலேருந்து என்ன ஆகுவ? நீ தானாக உன் மனம் செத்து போயிடும். எல்லாம் இப்படியே இல்லை, ஒன்றும் இல்லைங்கிறத உணர்ந்துட்ட, இந்த மனம் செத்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஆசைகள்லேருந்து நீ தானே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவேன். இந்த உலக இயக்கம் இயங்காதுங்க, அது தெரிஞ்சுக்க. மறைத்தனால தான் இதை தேடி போயிட்டு இருக்கிறோம். மறைக்கிற எல்லா பொருளும் தேடுவான் மனுஷன். ஓப்பன் பண்ணி விட்டினா அவன் அங்கே போக மாட்டான், சாமி தேட மாட்டான், யாருமே பார்க்க மாட்டான். காற்றை கணக்கறியான் கூற்றை உதைக்கும் குறிகானா. காற்றை என்னைக்காவது சாப்பிட்ருக்கேன்? டயர்டாக இருக்குதுன்னா காற்றை சாப்பிட்ணுமா? ஆமாம், பிரணான் கம்மியாக இருக்குது, பிரணான் எடுத்துக்கோ, சாப்பிடு. தண்ணி இருக்குது, அப்படியே சாப்பிட்டு காற்றை சாப்பிட்டு வெளியே ஃப்ரெஷ் ஆகிடுவேன். அப்படியே திரும்ப 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடலாம். அதான் சித்த வித்தன்னு பேர். என்ன வித்தன்? தான் சித்த வித்தியார்த்தின்னு பேர். வித்தியார்த்தி என்னைக்காவது கற்றுருக்கீங்களா? இல்லை தானே, அப்புறம் எப்படி போகிறது? சித்தவத்தை காணாமல் சிவனாக முடியாது. நீ சித்தவத்தை காணாமல் சித்தவத்தை காணோம்னா என்ன பாருங்க, சொல்லித்தரோம். சித்தவத்தை வேணுமா? கொஞ்சம் சொல்லித்தரோம். பேசிக் வகுப்பு, நம்மளே பேசிக் வகுப்பில் தான் இருக்கிறோம், இன்னும் எல்கேஜிலே தான் இருக்கிறோம். எத்தனை காலம் தான் ஆகியே கற்றுக்க கிடக்கிறது, அதையே கற்றுக்க முடியல. அதுக்கு மகா புருஷ வித்தன்னு பேர். கற்றுக்குங்க, நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சித்த வித்தை தான் நல்லது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மூலப்பொருளை காத்து போயிட்டா செத்து போயிடுவான், மூச்சு போனால் செத்து போயிடுவான். அந்த மூச்சை கணக்கு போட்டு வச்சிருக்கிறது, அவ்வளோதான். கணக்கு போடுறான்னா மூச்சை, அது எப்படி சார் மூச்சை கணக்கு போடுறது? மூச்சை கட்டுறது. காற்றை கட்டினான் காளானை கட்டினானே என்ன திரும்ப. காற்றை எவன் ஒருத்தன் கற்றுக்கிறானோ அவன் காளான்னா யாரு? யமனை கட்டுவான்டா அப்படிங்கிறான். யமனை கட்டி போட்டுடலாமே, யமனையே உள்ள விட தேவையில்லையே. அப்போ அந்த வித்தையை நீ கற்றுக்கலாமே, ஏன் கற்றுக்கூடாது? முயற்சி பண்ணலாம். சாவரப்ப தெம்பா சாவலான்னு வச்சுக்கோ. நம்ம போய் சேர்ற இடம் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கோம், நம்ம இங்கே தான் போக போகிறோம்னு தெரிஞ்சுக்கோம். இந்த மரண பயம் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு இந்த வித்தையை கற்றுக்கலாமே. சார் இந்த வித்தையை கற்றுக்கிட்டா பொருள் கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்கும். போதுங்களா? கிடைக்கும் சாமி. ஃபஸ்ட்டு அருள் கிடைக்கும், நல்லா இருக்க மாட்டேன். நீ நினைக்கிறதான் கிடைக்குமே, அது போதாதான். நினைக்கிற பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், சுகம் கிடைக்கும், பொம்பளை கிடைக்கும், சோறு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் தான் கிடைக்கும். கூட வித்தையும் கிடைக்கும். வித்தையை செய்ய செய்ய எல்லாமே கிடைக்கும். வித்தையை செய்ய செய்ய உன்னை விட்டு அது உன்னுடைய ஆசைகள்லாம் அறுக்கப்படும். சாக ஒத்துக்குவேன்.
இந்த பூமியில போய் தான் ஆகணும், வேற வெளி கிடையாது. சித்த வித்தை காணார் சிவலோகம் அறியார். எப்படி சொல்றாரு பாரு, சித்த வித்தை தெரியாதவனுக்கு சிவலோகம் அறிய முடியாது. சித்த வித்தை கண்டார் சிவச்சாரம் அடைவார், பொன் ஞானம் பெறுவார், முக்தி மோட்சமும் அடைவாரே. யாரு? சித்த வித்தை கட்டவன். பிறப்புக்கே நோக்கம் இல்லாம உட்காந்து கிடக்கிறோம், என்ன பண்றது சொல்லுங்க? என்னைக்காவது நோக்கம் பெற்றிருக்கேன், இதுக்கு தான் பிறந்திருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? பருவத்துக்குள்ள வேலையை மட்டும் செய்யறோம். எங்க பாண்டி சொல்லுது, வயசுக்கு வந்துட்டா கல்யாணம் பண்ண 18 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏன்டா சீக்கிரம் போய் சேரட்டும் பூமியை விட்டுங்க. அதுக்கு தான் வேலையெல்லாம் செய்யறது. பருவம் மாற சீக்கிரம் போயிடுடி. பருவம் மாறாமல் இருந்ததுன்னா பல காலம் நீ நிப்படி, அதையும் தெரிஞ்சுக்கோ. அதனால தான் சந்நியாசங்கிற ஒரு பெரிய விஷயத்தை, துறவுங்கிற பெரிய விஷயத்தை பூமியில் பதிச்சான். எல்லாரும் சீக்கிரம் மடியறதுக்கும் முடியறதுக்குமே தான் வழி சொல்லுவாங்க. பருவமாக மாறினா தீர்ந்து போச்சு. கல்யாணம் ஒருத்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான்னா அவன் சொல்லுவான், கல்யாணம் பண்ணிட்டியா? அவன் ஒரு வருஷத்துலேயே கேட்பான், ஏதாவது விசேஷம் அடுத்த புள்ள இருக்குதான்னு கேட்குறது. ஏன்டா அவனை சீக்கிரம் முடிச்சு விடியா, சும்மா போயிட்டு இல்லை ஒன்றும் இல்லையா விசேஷம், புள்ள இல்லையா? ஏன்னா அது இருந்து 2 புள்ள ஒரு புள்ள பெற்றுட்டான்னு வச்சுக்கோ, அவனை வாழ்க்கையில் எதுவுமே கேட்க மாட்டான். அதுக்கு மேலே அவ்வளோதான் மனிதனுடைய எஜ்ஜுன்னு அவன் வச்சிருக்கான். முடிவு இவ்வளோதான். ஒன்று கல்யாணம் பண்ணணும், 2வது புள்ள பெற்றுக்கணும், அவ்வளோதான். ஏன்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வந்த காலம் முடிஞ்சுதான். புள்ள இல்லைன்னா அது ஒரு பெரிய பாவனையாக கேட்பான் நம்மளு. முடிஞ்சுது. என்னைக்காவது வித்தை கற்றுக் கொடுத்தியா, படிக்க வச்சியா, ஞானம் அடைஞ்சு ஒன்றும் கேட்க மாட்டாங்க நம்மளு. ஏன்? இவன் என்னைக்காவது அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தானே பிள்ளைகளுக்கு அது தெரியட்டுன்னு நினைப்பான். அவனுக்கு தெரியாது. எதுக்கு சங்கு ஊதுறது சொல்லுங்க பார்க்கலாம். இறந்த பெண் சங்கு ஊதுவது எதற்கு? பரசுராமர் இடத்துல சொல்லுவாராம் எம்பெருமான் பெருமாள் சொல்லுவார் பரசுராமன்ட்ட, இறைவா பக்தா உன் ஆள் வந்துட்டான்டா, சிவலோக ஏறிட்டான், சிவச்சாரம் அடைஞ்சிட்டான், ஞானம் அடைஞ்சிட்டான், முக்திலோக ஏறி வந்திருக்கான், ஓ சங்கு எடுத்து ஊதுன்னாராம் பெருமாள். அதுக்கு தான் சங்கு. அவருடைய சங்கு வச்சிருக்காருல பெருமாள். எது? இந்தாண்ட சங்கு, இந்தாண்ட செவிண்டி. இதுதான் சங்கு எடுத்து ஊதி அவனை கூப்பிட்டு அந்த ரவுண்டா இருக்குது அந்த என்ன செவண்டியில் அடிப்பான். பார்த்துருக்கீங்களா? வந்தவொடனே ஒரு ஊதி அடிப்பான். பெருமாள் பக்தன் வந்துட்டான், பூலோகத்தை விட்டு சிவலோகம் வந்துட்டான், சிவச்சாரம் அடைஞ்சிட்டான், முக்தி பெற போறான், ஞானம் அடையணும். அதனால அவனுக்கு கால சங்க ஊது அப்படின்னாராம். இதுக்கு தான் சங்கு. இது பக்தி மார்க்கத்தில் அவ்வளோதான் இருக்குது. ஞான மார்க்கத்துக்கு இது இல்லை. அது மாதிரி சித்த வித்தை கற்றுக்கள்னு வச்சுக்கோ, சிவலோகம் ஏற முடியாது. சித்த வித்தை எல்லாம் கற்றுக்குங்க, வாங்க வாரி என்று அழைக்கிறோம், சொல்லித்தர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணால் அந்த வித்தையை கற்றுக்கலாம். வித்தை கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, கம்முன்னு உட்காந்துருந்தீங்கன்னா கூட போதும். கம்முன்னு ஒன்றுமே வேணாம், உட்காந்துருந்தா போதும், நேரத்துக்கு பார்த்துக்கலான்னு பார்ப்போம். மனம் எங்கே அங்கே சுவாசமும் அடங்கும். மனம் எங்கே இருக்குதோ அங்கே சுவாசம் அடங்கிடும். இதுதான் சித்த வித்தையினுடைய முதல் வகுப்பு பயிற்சி. சும்மா உட்காருன்னு சொல்லித்தரதான். ஃபஸ்ட்டு உட்காரத்துக்கு பயிற்சி எடுக்கணும். அதுக்கு முதுகு கம்பம் நல்லா இருக்கணும். கொடி கம்பம் சரியில்லைனா கொடி வளைஞ்சிக்கும், கொடி பறக்காது. உன் கொடி பறக்காது, வயசானா பறக்காதிரி, கூண் உளுந்துரும். அதுக்குள்ளே வந்துருங்கிறார். அதுக்குள்ளே சிவவாக்கியர் வந்துருங்கன்னு அரைகோல் விடுறார் பூமிக்கு. முதுகு தண்டு வளைஞ்சு போனால் நீ நெட்டா உட்கார முடியாது, தபம் பண்ண முடியாது. அந்த நேரம் தபம் கற்றுக்கிட்டு எதுக்கும் ஆகாது. சிறுவயதிலே சீரு கம்பம் நெட்டா இருக்கிறப்ப கொடியை பறக்க விடலாங்கிறார். நெட்டா உட்காந்து அப்படியே சுவாசத்தை ஏற்றினா அது உட்காந்தினா சுவாசம் தானாக ஏறும், கம்பத்தில் கொடி பறக்கும். உலக வாழ்க்கைக்கு வாயில சொல்லலாம். ஒவ்வொருவர் பிரார்த்த சிறந்தபடி அவரவர் பிரார்த்தப்படி அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி விப்பான். என்றும் நடவாது என் முயற்சிக்காயினும் நடவாது, நடப்பது தடை செய்யணும் நில்லாது, ஆகவே மௌனமாயிருக்கை நன்றுன்னு என் குரு எனக்கு கடைசி உபதேசம் கொடுத்தார். அப்போ என்ன அர்த்தம்? கம்முனர்றான்னாரு. என்னாரு? கம்முனர்றா, அவன்கிட்ட அதிகம் சொல்லாத, அவன் செய்ய மாட்டான், எவ்வளவு கேட்டு போட்டு போயிடுவான். நீ ஒண்டின்னா கத்திக்கிட்டு உட்காந்துருக்கணும். இதை கேட்கறதுக்கு கலியுகத்தில் ஆள் கிடையாது. இதை கேட்குறவன் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கான் அந்த பூமியில். அதனால் உன் பேச்சை கேட்குற ஆளுங்களை கம்மியாக வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு தகுதியானது சித்த வித்தை தான். சித்தம் இல்லையில் சிவமற்று. சித்தம்னா என்ன? வியாபாரத்தை சாவை பற்றி தெரிஞ்சுக்கிறான்னா அவன் தான் சித்தன்னா அறிவுன்னு தெரிஞ்சுக்குவான். செய்தால் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். உட்கார தெரிஞ்சுக்கும். இல்லைன்னா எதுவுமே மண் உலகத்தில் மாண்டு போடுவோம்னு வச்சுக்குவேன். அவன் வந்துடுவான், நாளாயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு, அவன் கணக்கு பார்ப்பான். அவன்லாம் வரமாட்டாங்க, நம்மளே போயிடுவாங்க. நம்மளே போயிட்டுருக்குறோன்னு வச்சுக்குவேன். எல்லாரும் போயிட்டுருக்குறோம், யாருமே அதை பற்றி யோசிக்கவே. ஒவ்வொரு நாளும் இழந்த நாளை பெற முடியாது, சத்தியம். அது இழந்த நாள்லாம் நீங்கள் பெறவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இனி உன் வாழ்க்கையில் நீ மலரப்போவது கிடையாது. நீ துளிர் பருவத்தை நீ திரும்ப பெற முடியாது இந்த உலகத்தில். இழந்த பருவம் இழந்தது தான், பெற்ற துன்பம் பெற்றது தான்.
நீ திரும்ப இளமையெல்லாம் வரவே முடியாது. அவனை பார்த்து புள்ள பிடிக்கிறவன் வந்தானே என்ன பண்ணுவான்லாம், ஓடி ஒண்டுவோம், ஒன்றதுக்கு இடம் இருக்காது, கத்துவோம். கடைசியா என்ன பண்ணுவான், ஓ பாப்பான் வாடா போலாம் அப்படிப்பா, ஐயோ ஐயோன்னு கத்துவோம். இல்லை, கத்த வேணாம், நம்ம தெளிவாகிடலாம். நம்ம வந்துட்டா நான் வரேன் போ அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருங்க, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா அந்த பூமியில இருப்பான். சித்த வித்தையை தெரிஞ்சுக்கலாம், சிவலோகம் அடையலாம், அதுக்கான முயற்சி செய்யலாம். அது எளிமையான பயிற்சி வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இருந்துகிட்டே தான் இருக்குது.